வளர்ச்சியான சாதகம் கேட்பாங்க. ஒரு பொருத்தம் பார்க்க வர்றாங்க. அவங்க பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வர்றாங்க. மாப்பிள்ளை சாதத்தை கேட்குறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க. பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது வளர்ச்சியான சாதகமா? அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ அந்த வளர்ச்சியான சாதகமானா என்ன சொல்கிறது? செவ்வாய், சூரியன், குரு, சுக்கிரன் ஒன்றும் லக்கணத்தை பார்க்கணும். இல்லைன்னா லக்கணாதிபதியை பார்க்கணும். இப்போ பெரும்பாலும் லக்கணத்திலே லக்கணாதிபதி இருக்க முடியாது. அவர் வெவ்வேறு வீட்டில் இருப்பார். அப்போ அந்த சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் லக்கணத்தை பார்த்தாலும் வளர்ச்சியான சாதகம், லக்கணாதிபதியை பார்த்தாலும் வளர்ச்சியான சாதகம். இதை மெயினாக பிடிச்சிக்கணும். இப்போ அதை விடுங்க. 1, 5, 9 அந்த 1, 5, 9 அதிபதியை இதில் சூரியனை கூட இருக்கலாம், 9 கூடவே 5 கூட செவ்வாயை கூட இருக்கலாம், தனுசுக்கு 5 கூட செவ்வாயை கூட இருக்கலாம், 9 கூட சூரியனாக இருக்கலாம் தனுசு லக்கணத்துக்கு, தனுசு ராசிக்கு. இப்படி இருந்தாலும் இப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள். அப்போ அந்த 9 கூடையவனை லக்கணாதிபதியை 9 கூடையவனை 5 கூடையவனை அதாவது குரு பார்த்தாலும் கோடி நன்மை. அவர் வளர்ச்சியான சாதகங்க. எதுலேயுமே அவர் பின்னோக்கி போக மாட்டார், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்குறாங்கல்ல, எனக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க, அந்த பையன் வளர்ச்சியான சாதகமா அப்படி கேட்டால், லக்கணத்தை குரு பார்த்தாலும் சுக்கிரன், சூரியன் பார்த்தாலும் வளர்ச்சியான சாதகம். லக்கணாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரா, அந்த லக்கணாதிபதியை சூரியன் பார்க்குறாரா, குரு பார்க்குறாரா, சுக்கிரன் பார்க்குறாரா, வளர்வுரை சந்திரன் பார்க்குறாரா, வளர்ச்சியான சாதகம் தான். அப்போ அந்த லக்கணாதிபதி 1, 5, 9 உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துருக்கும்போது எப்போவும் மனம் தளராமல் வாழ்வார். நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் பொண்ணை நல்ல முறையில் வச்சு காப்பாற்றுவார். இதாங்க சாதகம். இதை சாதகத்தை மெயினாக புரிஞ்சுக்கணும். ஒரு சாதகத்தை 1, 5, 9 குரு, சுக்கிரன் சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறத மெயினாக எடுத்துக்கணும். இந்த பாவகிரகம் திசை எப்போ வரும், சுபகிரகத்தோட திசை எப்போ வரும், அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து வளர்ச்சியான சாதகம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு திசை ஓடிட்டுருக்கு. இப்போ செவ்வாய் திசை ஓடுது. செவ்வாய் முடிஞ்சோடனே ராகுபுரம் வருவார், ராகுபுரனே குரு வருவார், புதன் வருவார், புதனுக்கு அடுத்து என்னதுன்னா கேது வருவார், சுக்கிரன் வருவார். இப்படி வளர்ச்சி. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள்லாம் இந்த சாதகருக்கு சப்போர்ட் ஆகுமா, வரக்கூடிய மனைவிக்கு 7ஆம் இடம் சப்போர்ட் ஆகுதா, இதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஈஸியாக நம்ம ஒரு கணக்கெடுத்து நம்ம சொல்லிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் தசை ஓடுது. செவ்வாய் யாருங்க? லக்கணத்துக்கு எத்தனை கூடவேன், இவருக்கு வளர்ச்சியான சாதகமா? அடுத்து செவ்வாய் முடிஞ்சோன்னா ராகு 18 வருஷம் வரும். அப்போ அந்த ராகு வரும்போது அந்த ராகு 18 வருஷம் திசை இந்த 3, 6, 11 இருக்குதா, வளர்ச்சியான சாதகமா? அந்த ராகு முடிஞ்சோன்னா குரு வர்றார். குரு யாருங்க? இந்த சாதகருக்கு வளர்ச்சியான சாதகமா, இல்லை மனைவிக்கு வளர்ச்சியான சாதகமா? ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு திசை ஓடுது. இப்போ ராகு திசை 18 வருஷம் ஓடுது சாதகருக்குன்னா, அப்போ அந்த அந்த அவருடைய லக்கணத்துக்கு ராகு இங்கே இருக்கார், 3, 6, 11 இருக்காரா? சரி, அது விடுங்க. மனைவிக்கு 3, 6 இருப்பாரா? 7ஆம் இடங்கிறது மனைவி சாரமா? அந்த மனைவிக்கு 3, 6, 11 ராகு இருக்கா? அப்போ 2 பேர். இப்போ இவருக்கு இல்லைனாலும் அவர் அந்த அம்மா ரன் பண்ணிடுவாங்க, வளர்ச்சி அடைய வச்சுருவாங்க. இதுதாங்க சாதகம். அப்போ ராகு முடிஞ்சு குரு வர்றாரு. குருன்னா பணத்துக்கு சொந்தக்காரர், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த குரு எங்கே இருக்கார்? மாப்பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கார், அந்த மனைவிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. எந்த திசை ஓடுது? அப்போ 7ஆம் இடத்துக்கு மனைவி சாணத்துக்கு இப்போ தனுசு லக்கணத்துக்கு 7 கூட மிதனமாக வரும். புதன். அந்த புதன் வீட்டுக்கு மிதனத்துக்கு ராகுவான் எங்கே இருக்கார்? அவர் ராகு என்ன நட்சத்திரத்துக்கு திசை ஓட்டார்? அவர் ரிவேர்ஸுக்கிறோம். ராகுக்கு இதெல்லாம் ரிவேர்ஸுக்கிறோம். ரிவேர்ஸாக அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மெயினாக ஒரு சாதகத்தில் பார்த்து, ஒரு ஆணும் பொண்ணும் நம்ம பொருத்தம் பார்த்து சேர்த்துறோம் அப்படின்னா, வளர்ச்சியான சாதகமா, இல்லை வளர்ச்சி இல்லையா, இல்லை ஒரு திசை மட்டும் தான் அவர் சப்போர்ட் பண்ணி 2 பேரும் வாழ வைக்கும், அடுத்த திசை கஷ்டப்படுத்துமா, அதையும் நம்ம பார்த்து சொல்லிடணும். அவங்களுக்கு புரிய வச்சிடணும். இந்த திசை என்ன செய்யும், அடுத்த என்ன திசை ஓடும். இப்போ பொருத்தம் பார்க்குறோம், திசை சந்தி பார்க்குறோம்ல, அது மாதிரி அதை திசையும் பார்த்து அந்த சாதகம் வளர்ச்சியாக, ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வளர்ச்சி அடையும், இது வளர்ச்சியான சாதகமா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு சொல்லிடணும். நம்ம அதனுடைய கடமை. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. சாதகம் தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.